வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 பிப்ரவரி 3 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் நிலநடுக்கோட்டை ஒட்டி நீடிக்கிறது. உயரழுத்தம் நேற்று இருந்த இடத்தை விட சற்று வடக்கு நோக்கி, வடக்குன்னு சொல்வதை விட ஆந்திர பிரதேச நிலப்பகுதியை நோக்கி நெருங்கி, ஆந்திர பிரதேசம் ஒடிசா நிலப்பகுதியை நெருக்கமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசம் ஒடிசாவிற்கு கூடுதல் பனிப்பொழிவும், தமிழ்நாட்டிற்கு சற்று தாமதமாக நேற்றை விட சற்று குறைவான பனிப்பொழிவும் மூடி பனிப்பொழிவு காணப்படுகிறது. ஆனால் இன்றைய பனிப்பொழிவு பொழுது விடிந்த பிறகு அதிகரித்து காணப்படும். 6 மணி 5:30 மணிக்கு அப்புறம் கொஞ்சம் பனிப்பொழிவு கூடுதலாக இருக்கும் 4 மணி நிலவரத்தை விட. இந்த பனிப்பொழிவு தான் வரக்கூடிய நாட்களில் அறுவடைக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை. தொடர்ந்து அறுவடை செய்யலாம். இன்றைக்கு 3ஆம் தேதி, இன்னைக்கும் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் குழப்ப வானிலை மட்டுமே. தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் கொஞ்சம் குழப்ப வானிலை நீடிக்கும். ஆகவே அறுவடைக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை, மழை வாய்ப்பு இல்லை. அடுத்த அச்சுறுத்தல் என்பது 5ஆம் தேதி 6ஆம் தேதி, அதுவும் அச்சுறுத்தல் தான். தென்கடலோரம் தூறலாம். அதற்கும் டெல்டாவின் தெற்கு ஓரமும் தென்கடலோரமும் தூறலாம் 5ஆம் தேதி. ஆனால் அது நனைக்கவோ நனைக்காது. தூறல் 1-2 விழும், கருமேகம் சூழும். இவ்வளவுதான் 5ஆம் தேதி 6ஆம் தேதி. அடுத்த மழைன்னு சொன்னீங்கன்னா 12ஆம் தேதி அறிவித்தது போல 12ஆம் தேதி, 12, 13, 14ஆம் தேதி இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதி, தென் தமிழ்நாடு, தென் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள். இங்கே 12, 13, 14 தென் தமிழ்நாட்டிற்கு லேசான மிதமான மழை பொழிவும், டெல்டாவிற்கு தூறல் நனைக்கும் மழை பொழிவும், ஓரிரு இடங்களில் லேசான மழை பொழிவிற்கும் வாய்ப்பு. அது பிற மாவட்டங்களுக்கு, வடவுள் மாவட்டங்களுக்கு மிரட்டு வானிலையும் தூறலையும் கொடுக்கலாம். ஆனால் வடவுள் மாவட்டங்கள், வடகடலோரத்திற்கு அறுவடைக்கு எந்த அச்சுறுத்தல் மட்டும் கொடுக்கும். ஆனால் டெல்டா தென் தமிழ்நாட்டுக்கு 12, 13 தூறலாம், நனைக்கலாம். ஆனால் அது அறுவடைக்கு இடையூறு கொடுக்குமே தவிர அறுவடைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் மழையாக இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென் தமிழ்நாட்டிற்கு மிதமான மழை பொழிவு அந்த 12, 13, 14 எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே 12, 13, 14 மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் அது பாதிக்கும் மழை அல்ல, அச்சுறுத்தும் மழை, இடையூறு கொடுக்கும் மழை, நனைக்கும் மழை, இப்படி என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த மழை பொழிவோட தீவிரத்தன்மை தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. ஏனென்றால் இது அந்த நேரத்தில் நிலநடுக்கோட்டு பகுதிக்கு தெற்கே எந்த நிகழ்வும் இல்லை என்றால் ஏறி வரும், அல்லது சற்று தீவிரமான நிகழ்வு ஏதேனும் நீடித்துக் கொண்டிருந்தால் சற்று தெற்கு நோக்கி நகரும். இதன் பொறுத்தே அமையும். ஆனால் நிகழ்வு 12, 13, 14ஆம் தேதி இருக்கிறது. ஆக அறுவடைக்கு எந்த அச்சுறுத்தலும் இப்பொழுதைக்கு இல்லை. 11ஆம் தேதி வரை நீங்கள் அச்சமின்றி அறுவடை செய்யலாம். 12, 13, 14 மட்டும் ஒரு நிகழ்வு இருக்கிறது, அது மழை வாய்ப்பை தர இருக்கிறது என்பதை மட்டும், அது எப்படிப்பட்ட மழைப்பொழிவு என்பதை மட்டும் அப்டேட்ஸுடன் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக 15 21ஆம் தேதி வரைக்கும் மீண்டும் இடைவெளி. அந்த 15 21ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அறுவடையை செய்யலாம். இடையூறு இல்லாத வானிலை அது. 22ஆம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு 2 நாளைக்கு 3 நாட்களுக்கு மீண்டும் அச்சுறுத்தும் வானிலை. அடுத்த காற்று சுழற்சி 22, 23, 24ஆம் தேதி. அதுவும் அந்த நாளிலே தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தூறல் நனைக்கும் மழை பொழிவு தான் தெரிகிறது. பெரிதாக ஒன்றும் மழை தெரியவில்லை. அதே போல்தான் மார்ச் 2, 3, 4 தேதிகளில். அப்போ மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துவதற்காக 12, 22, மார்ச் 2, அதற்கு பிறகு 2 நாள் 12, 13, 14, 22, 23, 24, மார்ச் 2, 3, 4 இந்த நாட்களில் நிகழ்வு இருக்கிறது. ஆனால் பிற நாட்களில் இடைவெளி. அந்த 3 நிகழ்வும் கூட தூறல் நனைக்கும் மழை, மிரட்டு வானிலை தான். தொடர்ந்து நீங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து பணி செய்திட வேண்டும். அடுத்தபடியாக வெயிலை பொறுத்த வரைக்கும் பகல்ல அதிகரித்து காணப்படும். காரணம், உயரழுத்தம் இருக்கிற காரணத்தினால மேக உற்பத்தியை தடுக்கும். சில நேரங்கள் சில இடங்களிலே கருமேகம் சூழ்ந்தாலும் அது உடனடியாக விலகிவிடும் அளவிற்கு தான் இந்த வானிலை இருக்கும். பகலிலே வெயில் அதிகரித்து காணப்படும், கோடை போல் இருக்கும். ஒரு 2-3 நாள் உயரழுத்தம் வரக்கூடிய நாட்களில் வெயில் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். வானத்தில் மேகம் இல்லாத காரணத்தினாலே ஏதாவது வடிகட்டி போல், அதாவது அந்த சூரிய ஒளியை, வேகத்தின் தன்மையை, குளிர்ச்சி இதெல்லாம் ஏற்படுத்தாமல் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதனால வரக்கூடிய 4-5 நாட்களுக்கு கொஞ்சம் வெயில் அதிகரித்து காணப்படும்.
5ஆம் தேதி வேணா கொஞ்சம் வெயில் குறைவாக இருந்தாலும் புழுக்கமாக இருக்கும், கொஞ்சம் வெயில் அதிகரித்து காணப்படும். இரவு நேர குளிர் என்பது குறைந்து தண்ணீர் பனியாக, அதாவது நீர் பனியாக, அதில் தண்ணீர், அதாவது ஏற்கனவே கடந்த வாரமெல்லாம் பொழிந்த அந்த பனிப்பொழிவு சீன பகுதியிலிருந்து ரஷ்யா பகுதியிலிருந்து வந்த குளிர் காற்று, குளிர் மட்டும் கொடுத்தது, உடல் உபாதைகளை கொடுத்தது. ஆனால் இது அப்படி அல்ல. வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று, உயரழுத்த காற்று குடைபோல் இறக்கும் ஒரு காற்றோட குளிர்ச்சி தன்மை காரணமாக காற்று குளிர்ந்து மழையாக பொழியாமல், மேகமாக உருவாக முடியாமல் பனியாக பொழிகிற அமைப்பு இது. அது பனிப்பொழிவு, பகலிலே வெயில், இரவு நள்ளிரவு அதிகாலையில் பனிப்பொழிவு, பகலில் வெயில். 12ஆம் தேதிக்கு பிறகுதான் மிரட்டும் வானிலை, மேகமூட்டம், மிதமான மழை, லேசான மழை தென் மாவட்டங்களுக்கு, டெல்டா மாவட்டங்களுக்கு இதெல்லாம் 12, 13, 14 அமையும். இதனை நீங்கள் நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும். மார்ச் மாதம் முதல் வாரத்துக்கு பிறகு சூரியனின் குத்துக்கதிர் மார்ச் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டை அடையும் என்பதனால மார்ச் 2வது வாரம் 3வது வாரத்திலிருந்து கொஞ்சம் மழைக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு மார்ச் இறுதி வாரம் மழை வாய்ப்பு இருக்கிறது. அந்த மழை வாய்ப்பு காற்று சுழற்சியின் காரணமாக ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை தான், தொடர்ச்சியாக பரவலாக மழை காலம் போல் பெய்யக்கூடிய மழை அல்ல. ஆகவே அந்த மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதையும், ஆனால் அந்த மழை அனைவருக்கும் கொடுக்காது என்பதையும், ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். அதே போல ஏப்ரல் மேயை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வெயில் சராசரி அளவில் இருக்கும். ஒருவேளை கூடுதலாக இருந்தால் நேற்றைக்கு இருந்தது போல், இன்றைக்கு நாளைக்கு இருப்பது போல் இருக்கும். இருந்தாலும் பல நாட்கள் வெயில் மிதமாக இருக்கும். ஒரு சில நாட்கள் வெயில் சற்று கூடுதலாக அனலாக இருந்தால் கூட ஒப்பிட்டு சராசரியை பார்க்கும் பொழுது சராசரி வெப்பம் இருக்கும். வெயிலை பொறுத்த வரைக்கும் சராசரி வெயில், வெப்பமும் சராசரி வெப்பம். ஆனால் மழை, கோடை மழை இந்த ஆண்டு கூடுதல் இருக்கிறது. கோடை மழை 10 நாட்களுக்கு ஒரு முறை காற்று சுழற்சிகள் மழை பொழிவை கொடுக்கலாம். மாதத்திற்கு ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வாக வரும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். அந்த மழைப்பொழிவு ஏப்ரல் மாதத்தில் ஒரு நிகழ்வும் 3 நாட்களுக்கு ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போல மே மாதத்தில் ஒரு நிகழ்வு 3 நாட்களுக்கு ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த மழைப்பொழிவு சற்று வலுவாக இருக்கும். காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது நிலை மண்டலம் போன்றவற்றால் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீதம் இருக்கக்கூடிய 27 நாட்கள், 30ல் 27 நாட்கள் மீதம் எல்லாமே வெயிலும் இதமான வெப்பநிலையும் புழுக்க வானிலையையும் எப்பொழுதாவது தூறலும் இப்படி இருக்கும், அவ்வளவுதான். ஆக மழைப்பொழிவு கோடையில் ஒரு 6 நாள், தலா 3 நாள் மாதத்திற்கு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பருவமழையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது. அதுவும் குறைந்த நேரத்தில் அதிக மழை பொழிவை தரும். சேர்த்து பெய்யும். அருகருகே ஒதுக்கி பெய்தாலும் ஒரு நாள் உங்களுக்கும் பொழியும். மழை நீரை சேகரிக்கும் அமைப்பை ஏற்படுத்தி எந்த நேரமும் மழையை மழைநீரை சேமித்து தேவைக்கேற்ப பயன்படுத்துவதற்கு நீங்கள் திட்டமிட்டு எப்பொழுதும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கையின் சுருக்கம். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்க. வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுக, இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுக. அப்டேட்ஸ் முக்கியம், மாறுதல் அறிந்து பணி செய்திடுக. நன்றி.